உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது பூஜாவை பழி வாங்கணும்னு போட்ட டிராமா எல்லாம் கிடையாது. என்னோட வெற்றி ஜெயில இருந்து வரணும்னா பிரியாவை கொலை பண்ணது பூஜா தான்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆகணும். அது அவளே ஒத்துக்கிட்டா அது வாக்குமூலமாயிடும் இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சக்தி. அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு ரோஹித் ப்ரோ. உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்க சொல்லிக்கலாம். ஆனா பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷன் அதை மறைச்சிருவாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. அப்படிலாம் இல்லை சக்தி. நான் பூஜாவால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். அவ அந்த அளவுக்கு கொடுமைக்காரி. அவ தான் மனுஷ ரூபத்தில் இருக்க பேய். சாரி ரோஹித் ப்ரோ. ஆஹா இல்லை சக்தி. அவ திருந்துறதுக்கு நான் எவ்வளவோலாம் சான்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஆனால் அவள் இப்பயாச்சும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா தெரிந்திட மாட்டாளான்னு எனக்கு தோணுது. அதுக்கும் அவள் திருந்தலைன்னா அவள் செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப பூஜா பா மம்மி பலிக்குதே. பூஜா போட்டு அழுத்துற. ஏய் கொஞ்சம் பொறுத்துக்கோடி. அப்பதாண்டி வீக்கம் குறையும், வலியும் குறையும்ல. ஐயோம்மா முடியலம்மா, பாத்து பண்ணுமா. புலி மாதிரி கெத்தா சுத்திட்டு இருப்பிய பூஜா, இப்படி வரி குதிரை மாதிரி குப்புற படுக்க போட்டுட்டாங்களேடி. மா பாத்து பொறுமை. ஏய் கொஞ்சம் பொறுமையா இருடி. மெதுவா. இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? பொறுமையா பண்ணுமா. ஐயோ என்ன ரோஹித் ப்ரோ, பூஜாவுக்கு இப்படியா இருக்கா? கடவுளே, எதிரிக்க கூட இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. மா இருமா. சாமியை வேண்டிக்கோ சக்தி. பூஜாக்கு இதோட எல்லாம் சரியாயிடணும். பூஜா இப்படி அடிபடுற அளவுக்கு என்ன ஆச்சு? அதுவா வருமான வரி கட்டாம விட்டுட்டேன். அதான் எனக்கு ஞாபகமா இருக்கட்டும்னு முதுகுல வரி வரியா போட்டு விட்டுருக்கானுங்க. கேக்குறா பாரு கேள்வி போடி. சாரி பூஜா, ஆனா இந்த நிலைமையிலயும் உன்னுடைய காமெடி சென்ஸ் போகல பாரு. பெரிய விஷயம்தான். நான் சீரியஸா தான் கேக்குறேன் பூஜா, யார் உன்னை அடிச்சது? ஏ சக்தி, சத்தியமா உனக்கு தெரியாது? தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? ஏ நடிக்க. ஏய் சரிடி சரி. ஓ சாரி பூஜா, கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. இனிமேலாச்சும் டேமேஜ் கொஞ்சம் குறையும், அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பாடி மேல கோடு தான் இருக்கு, ரோடு போட்டுறாம பாத்துக்கோ. அடிக்கிறத அடிச்சுட்டு யார் அடிச்சான்னு என்கிட்டயே வந்து கேக்குறியா? உனக்கெல்லாம் இருக்குடி. இன்னைக்கு நடந்த எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஐயோ நானா? நான் எப்ப அடிச்சேன்? நான் இப்படி மோசமாவா அடிப்பேன்? ஆமா, சாட்டையால என் பொண்ண கண்ணு முன்னாடி அடிச்சு புட்டு இப்படி நடிக்கிறியடி சக்தி. ஐயோ அத்தை, சக்தி வேணும்ட்டு பூஜாவை அடிக்கல. ஆமா, வேண்டான்னு நினைச்சுதான் இப்படி அடிச்சிருக்கா. ஐயோ அது இல்ல அத்தை, அவங்களுக்குள்ள இருந்த காளி அம்மா தான் அடிச்சது. சக்தி எப்படி இந்த அடி அடிப்பாங்க? ரோஹித் அசிங்கம்மா ஏதாவது சொல்லிட போறேன். நீயும் தானடா என்ன அடிச்ச? ஏய் அதெல்லாம் இல்ல பூஜா, நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரோஹித் ப்ரோ ஒன்னும் உன்னை அடிக்கல. அவருக்குள்ள இருந்து பிரியாவோட ஆவிதான் உன்னை பழி வாங்கியிருக்கு. ரோஹித் முதல்ல அவளை வெளியே கூட்டிட்டு போ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறா பாரு. கூட்டிட்டு போ. வந்துட்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு. ஆள் ஆளுக்கு அவ அடிச்சா இவ அடிச்சான்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்துல எல்லா அடி வாங்கினது என் பொண்ணுதான். ஐயோ கடவுளே, என் பொண்ணு உடம்பெல்லாம் இப்படி வரி வரியா கிடக்குதே. எவ்வளோ எரியும் என் பிள்ளைக்கு. மா உடம்பு வலியை கூட சரி பண்ணிக்கலாமா? ஆனா என் வயிற்றுச்சல்ல விழுந்துட்டால, அவ வெற்றியோட வாழவே கூடாதுமா.
பொறுமையாமா எரியுதுமா. கத்தாதடி, எனக்கு பயமா இருக்கு. போதும். பெருசு அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன், வெளியே வந்தது பாரு. தம்பி எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளோ? பின்ன வெளியே போன உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன்னா பாரு. யோ என்னையா சிரிக்கிற? நிஜமாதான் சொல்றேன். எம்எல்ஏ ஆகி எதிர்கட்சி தலைவர் ஆகி இங்க பாரு சிஎம்ஏ ஆகலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? யோ எங்கயா போற? சார் புதுசா வந்திருக்கீங்களா? நான் வரது இருக்கட்டும் மேன். நீயும் வேலை செய்யாம வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சாரு பேர் என்ன? நடரா நடடா. ஓகே 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 சார். சார் ஓடானா. சார் சார் என்னடா திமிர் கூடி போச்சா? ஒரு கொலை பண்ணிட்டா நீ பெரிய ஆளா? சார் வாளை சுருட்டிக்கிட்டு இருக்கணும், இல்ல வெட்டிடுவேன். என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஏய் தோப்புக்காரன போடுற. தோப்புக்காரன் தானே, சேர்ந்து போடுவோமா? என் கண்ணத்துல நீங்க கை வச்சுக்கோங்க, உங்க கண்ணத்துல நான் கை வச்சுக்கிறேன். என்னடா என்னடா பண்ற? என்ன சார் சக்திவேல் சார் இப்ப சக்தி மேடம் ஆயிட்டாங்க. டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச? எந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பாதி மீசையோட சுத்திட்டு இருக்காரு? என்னது இது? அது ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.